திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்குறோம். பார்ட் 1 வந்து இந்த டைட்டிலுக்கு மேலே இருக்கும் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் வந்து இந்த பேர்ட்ஸு அந்த பீஜியன் டவ்வையும் தாண்டி வந்து ஆக்வாரியமும் இங்கே இருந்துச்சு. ஸோ சின்ன டேங்க்லேருந்து பெரிய டேங்க், அதாவது செவத்தில் பதிகிற மாதிரி ஒரு பெரிய டேங்க் வரைக்குமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏசி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அட்ராக்டிவான ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஜெல்லி ஃபிஷ்ஷெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நீந்துறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. இங்கே நிறைய டைப் வந்து ஃபிஷ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டேங்க் மேலேயே அதில் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இது பாருங்கள், அந்த ஸ்கார்பியன் மாதிரியும் தேல் மாதிரியும் வந்து இறால் மாதிரியுமே இருந்துச்சு. இது வந்து ஈல் ஃபிஷ் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ சின்ன ஃபிஷ்லேருந்து பெரிய ஃபிஷ் வரைக்கும் இது பாருங்களேன், இந்த நியான் க்ளோ ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ குட்டி மைன்யூட்டாக இருந்தாலும் சரி, பெரிய மீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஸோ இங்கே மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, லக்கேஜ் வந்து உள்ளார அலௌட் இல்லை. அது ஒன்று மட்டும்தான். நம்ம பேக் எடுத்துகிட்டு போகிறது அலௌட் இல்லை. டாட்லர்னால் வச்சுருக்கோம்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கையிலே வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து சூப்பரான ஃபிஷ் இருந்துச்சு, நல்லா அட்ராக்டிவாக வந்து இருந்துச்சு. ஸோ இது பாருங்களேன், அந்த சென்டரில் அந்த முள் தெரியுற மாதிரி டபுள் கலரில் ஃபிஷ் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 2 டைப் ஃபிஷ் வந்து ஒரே டேங்க்கில் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்வாரியம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்ட் 3ல் அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு நீமோ ஃபிஷ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மூவி தான் பார்த்துருக்கேன். அந்த ரியலாக பார்க்கும்போது, ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே இறைவனோட படைப்பு பாருங்கள் எவ்வளோது அழகாக இருக்குது ஒவ்வொரு மீனையும் சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து எக்ஸிட் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து ரேபிட் இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும், ஃப்ரீயாக தான் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ குட்டி பசங்களுக்கு தான் வந்து அலௌடாக ரேபிட்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜயான் வந்து இந்த கேரட்டு கேபேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறான். ஆனால் வந்து இந்த மாதிரி உள்ள அந்த தேனை வந்து கொடுத்ததில்ல, தீனியாக அது என்ன சொல்லுவாங்க கொடுத்ததில்ல. அதனால் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவனுக்கு. இங்கே ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னென்னா, எய்த்தாப்பில் செம்ம வெயில் அடிச்சிச்சா, இந்த முயல்லாம் ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டு சுருண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் இந்த முயல்லாம் தாண்டி வரும்போது நம்ம வந்து ஃபீட் பண்ண ஆளுக்கு 3 பால் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அங்கே வந்து மீனை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சில பேர் வந்து டச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இங்கேயுமே வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே ரெஸ்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு நல்லா பயங்கர வெயிலாக இருக்க ரெஸ்டிங் ஏரியாவாக இருந்துச்சு. எக்கில் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த டயரில் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே மினி கஃபே இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணல. பார்த்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.